தாம்பரத்தில் தேசிய அளவிலான வாகன வடிவமைப்பு மற்றும் புதிய தொழில் மேம்பாடு போட்டி. தாம்பரம் அடுத்த சாய்ராம் கல்லூரியில் ஜேகே டயர்ஸ் நிறுவன தொழில்நுட்ப அதிகாரி அருண் ஜவரா துவக்கி வைத்தார். சாய்ராம் கல்லூரி உள்ளிட்ட 18 கல்லூரிகளைச் சேர்ந்த 450 ஆட்டோமொபைல் பொறியியல் மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் வாகனங்களை புது யோசனைகளுடன் தொழில்நுட்ப தேடல்களை ஊக்குவிக்கும் விதமாக அமையும் இந்த போட்டியில் குழுக்களாக வல்லுநர்கள் மதிப்பெண் அளித்து சிறந்த தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கும் வாகனங்கள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த கட்ட போட்டியில் பங்கேற்கும். இதற்கான போட்டியில் மாணவர்கள் வடிவமைத்த வாகனங்கள் ஒட்டி காட்டப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இன்கார்பரேட் பண்றதுக்கு நிறைய இன்ஜினியர்ஸோட தேவை. அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட டிசிப்ளினே இந்த பாகாலே இப்போ நிறைய க்ரோ ஆகுது. நிறைய காலேஜ்ல நீங்க பார்த்தாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் அட்மிஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. டாக்டர் நாகராஜன் இருக்கார், அவர்களை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஈவெண்ட்னாலேயே growth in the college admission. மெக்கானிக்கல் கோர்ஸ்னாலே நிறைய உமன்ஸ் எடுக்க தயங்குவாங்க. ஒரு கிளாஸ் எடுக்கலாம், அந்த அந்த ஒருத்தர் 2 பேர் மெக்கானிக் உமன்ஸ் இருப்பாங்க. இந்த பாபா இந்த உமன்ஸ் மத்தியில எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? நல்ல கேள்வி. இன்ஃபேக்ட் இங்க இப்போ ஆப்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல்ல நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி லீடிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் அவங்க லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் வேணும், தட் டூ ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் பாஹா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இம்போஸ் பண்ணி கேட்டாங்க. அதனால இன்னைக்கு நிறைய ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் ப்ராப்ளி டாக்டர் அருண் கூட சொல்லுவார், ஆட்டோ ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் இவ்வளோ இருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருங்க நிறைய இன்னைக்கு கேர்ள்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. நான் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெல்லியில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனேன். ஸோ அங்கே இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபோர்டு இங்கே இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபோர்டில் ஒர்க் பண்ணுது. ஸோ அது மாதிரி இப்போ வளர்ந்துட்டே தான் போகுது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க இன்னும் நிறைய டேட்டாவோட சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா 2 விஷயம் இருக்குதுல்ல. பால டைவர்சிட்டி ரேஷியோ ஆல்மோஸ்ட் 29% வந்துச்சு. இந்த டார்கெட்டிங் டு அச்சீவ் 50% இன்னும் 5 இயர்ஸ். அது நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், சென்னையிலேயே ரெனோ நிசான் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அவங்க எவ்ரி இயர் ஆல் கேர்ள்ஸ் டீம் டாப் 10 டீம்ல எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ரெனோ நிசான்ல இன்டர்ன்ஷிப் முதல்ல கொடுத்து இன்டர்ன்ஷிப் ப்ரோசஸ் முடிஞ்சு அவங்களுக்கு அந்த ஜாபும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கேள்விக்கு ப்ராக்டிக்கல் ரிப்ளை. இந்த பால ஆல் கேர்ள்ஸ் டீம்ஸும் இருக்கு. இதுல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சாஃப்ட்வேர், மெக்காட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் அட்டானமஸ். இது அட்டானமஸ் அட்டானமஸ் வெஹிக்கிள் இருக்கும்ல, லேடார் அதெல்லாம் இருக்கு. அந்த ட்ரைனிங் எல்லாம் ஹேண்ட் ஆன் ட்ரைனிங் எல்லாம் இங்கே கிடைக்கும். ஏன்னா இங்கே வண்டி சரியாகலைன்னா, சரியா பில்ட் பண்ணலன்னா, இன்னோவேஷன் பண்ணலன்னா திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் ரியல் லைஃப்ல மேனுஃபேக்சரிங் பண்ண, டெவலப் பண்ணால் அதுக்கு தனி இது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸ்ல க்ரோத் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வந்துச்சு. அப்புறம் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா ஒரு வண்டி பண்ணால் 10 டீம் கூட வேலை பண்ணணும், எல்லாம் கன்வர்ஜ் ஆகணும். அது எப்படி கன்வர்ஜ் ஆகணும், எப்படி டைம்ல டெலிவரி பண்ணணும், அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கற்றுக்குறாங்க. ஸோ இது இஸ் வெரி குட் ட்ரைனிங், ஹேண்ட் ஆன் ட்ரைனிங். அண்ட் அந்த கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா, பிடெக் 50% ஆஃப் விமன் எவ்ரி இயர் 700 இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணுவோம். போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேட் டிப்ளமா, அது 50% ஆஃப் விமன். இதில் டிவிஎஸ்ல மட்டும் வேற நிறைய கம்பெனிஸ்ல மெக்கானிக்கல் விமன் பார்ட்டிசிபேஷன். ஆமா, 29% உமன் பார்ட்டிசிபேஷன்,
29%. ஒரு காலத்துல வந்து பாஸ் ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்க வந்து பிச்சைக்காரன மாதிரி போய் கேட்போம், கேர்ள் ஸ்டூடெண்ட் வாங்கணும். ஆனா பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் நாங்க குழந்தையோட செக்யூரிட்டி சேஃப்டியோட பிரச்சனை. இப்போ வந்து நாட் ஓன்லி அவங்க வராங்க, பட் டாப் 3 டீம்ஸ் வந்து ஆல் கேர்ள்ஸ். அதாவது ஒரு டீம்ல வந்து 20 ல இருந்து 25 மாணவர்கள் இருப்பாங்க. ஃபுல் டீமும் வந்து கேர்ள்ஸ் டீம் அந்த மாதிரியும் இருக்கு. அது வந்து எப்போ நான் சொல்றது 6 years பேக். இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு.